இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடுவீங்களா? மோகன் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்கான். இவ கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்க நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இந்த ராதிகா மோகன் வர வரைக்கும் டான்ஸ் ஆடி நேரத்தை ஓட்டிடலான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காளா? நான் ஒன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. வாங்க கிளம்பலாம். நில்றி. இந்த கொசு தானே உன்னை தொல்லை பண்ணிட்டு இருந்ததா? அடிச்சு கொண்டாச்சு. நீ இந்த டான்ஸ் சீக்வென்ஸ் எல்லாம் ஆடி என்ன ட்ரை பண்ற? புரியாத அளவுக்கு என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன பிருந்தாவன்ல இருந்தா வந்திருக்கேன்? எனக்கு தெரியாது. நீ என்ன நினைக்கிற நான் சொல்லட்டுமா? உன் மோகன் ஐயா ஜெயில இருந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இப்படி வந்து ஸ்ட்ரைட் ஐயா வீட்டு வாசல் கதவை ஸ்லோ மோஷன்ல இந்த மாதிரி உடைச்சு உன்னை காப்பாத்தி கூட்டு போயிருவாரு. நான் என்ன வாயில சுண்டு வரல வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பனா? நீ டான்ஸ் ஆடி வேடி காட்டிட்டு இருப்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டியா நீ? ஒருவேளை அப்படியாவது இங்க வந்தா கூட வெளியே நிக்கிற போலீஸ்காரங்க 4 பேர் அடிச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா கூட ஒன்னும் பண்ண முடியாது. வெளியில இவன் போர்டு இருக்க. இவன் 7 வருஷமா என்னடி பண்ணிட்டு இருந்தா? சொல்ல கேப்போம். 7 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தான்? இந்த 7 வருஷத்துல மொத்த உலகத்தையும் சுத்துன்னு சுத்தி வந்திருக்க. ஆனா ஒரு பொண்ணு அவனால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த பொண்ணு கண்ணுல பட்டுட்டா. என்ன பண்ண அவன்? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு 2 வாட்டி உள்ள போயிட்டான். அப்புறம் அவன் ஒரு ஹீரோ நான் தான். புரியுதா உனக்கு? உனக்கு கல்யாணம் நடக்க போதும். அதுவும் இங்க ஏன் கூட அவன் ஜெயிலுக்கு போறான். இதான் நடக்கும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு என் மோனையாவை பத்தி என்ன தெரியும்? இது வரைக்கும் நீ அவர் விளையாட்டா இருக்கிறத மட்டும்தான் பாத்திருக்க. சிறுபிள்ளைத்தனத்தை பாத்திருக்க. சுகம் துக்கம் 2த்தையும் பார்த்திருக்க. ஆனா கோவம், அவரோட கோவத்தை நீ பார்த்திருக்கியா? அவரோட பேர் மோகன் தான். ஆனா அவரோட கோவம் சிவபெருமான் மாதிரி. தன்னோட சொந்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உன்ன மாதிரி 1000 பேரை துவம்சம் பண்ணிடுவாரு. அப்புறம் வாழ்க்கை முழுக்க அதையே நினைச்சுக்கிட்டு நீ குமரிட்டு இருக்க வேண்டியதா? இங்க பிரச்சனை அவரோட ராதாவுக்கு. உலகத்தோட எந்த சுவராலையும் எந்த சக்தியாலையும் அவர் இங்க வரதை தடுக்க முடியாது. என் மோகன் ஐயா வந்துகிட்டு இருக்காரு. உனக்கான கவுண்ட் டவுன் இப்ப ஆரம்பமாயிடுச்சு யுவன். ஏன்னா இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
நான் பயந்துட்டேன். பாரு, இது வரைக்கும் நீ என்ன பார்த்து எவ்வளவு டென்ஷன் ஆக முடியுமா அவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட. என்ன பெத்த தாய் இதோ நிக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன பார்த்து டென்ஷன் ஆனதே அவங்கதான். இதுல நீ என்னத்த டென்ஷன் ஆகுது? என்ன பத்தின டென்ஷன் நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. இப்ப நீ என்ன ஆக போறன்றத பத்தி யோசி. ஐ எம் ஷூர் உனக்கு என் கூட தான் கல்யாணம் ஆகும். உங்க மோகன் ஐயா வருவாரு காப்பாருன்னு சொன்னல, உங்க மோகன் ஐயாவோட அப்பாவை எழுந்து வந்தாலும் யுவன் வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்படியே வந்தாலும் என்ன பண்ணிருவான்? இத பாரு, உன் கையை இறுக்கி பிடிச்சு மண்டபத்துல போய் உன்னை வலுக்கட்டாயமா உட்கார வச்சு என் கண் எடுத்த ஐயரோட நெத்தி பொட்டுல வச்சு மந்திரத்தை சொல்லியான்ற வில்லனிசம்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்லி. வா சமத்தா கையை பிடி, போய் நம்ம உட்காரலாம். வா கம். ஏய், ராதா மேல கை வைக்காத. நீங்க தேவையில்லாம ராதாவை கட்டாயப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் இதுக்கு ரெண்டு நடிச்சதுங்களா? இன்விடேஷன்ல வந்த கூட்டமா? சரி இருக்கட்டும், விடு. வா. இவனு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை யுவன். உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் உன் கூட வந்து மண்டபத்துல உட்காரணும். சரி, வந்து உட்கார்றேன். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, நான் அப்படி உட்கார்ந்தாலும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. அப்படியா? ஏன்னா எனக்கு என் கடவுள் கிருஷ்ணர் அப்புறம் என் மோனையா மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி, ஒருவேளை அந்த நம்பிக்கையால தானோ என்னமோ இந்த 7 வருஷமா உன் கூட இருந்தும் கூட என்னால உன்னை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா என் மனசுக்குள்ள எங்கேயோ தெரியும், கடவுள் கிருஷ்ணர் என்ன என் மோகனையா கூட மறுபடியும் சேர்த்து வச்சிருவாருன்னு. கண்டிப்பா நாங்க மறுபடியும் ஒண்ணு சேருவோம். இப்ப பாரு, அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா வெளிப்படையா சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்றேன், சரியா? நான் அன்னைக்கும் என்னோட மோகன் ஐயாவை மட்டும்தான் காதலிச்சேன். இப்பவும் காதலிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவரை மட்டும்தான் காதலிப்பேன்.